அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்று வார்த்தை ஒரு உண்மை சொல்லித் தருகிறது. திரும்பி வா என்று நம்ம இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். அவரிடம் செல்ல தடையாக இருக்கிற நம்மிடம் இருப்பதை இழந்து அவரை பற்றி பிடித்துக் கொள்ள, அவரிடம் திரும்பி செல்ல, அவரை பற்றி கொள்ள வார்த்தை வழியாக இறைவன் அழைக்கிறார். வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அவரை முழுமையாக அறிந்து கொள்வோம், அவரிடம் செல்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிறைந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுளுக்கும் இறைவாக்கினர் எரேமியாவுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு உரையாடலை இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் மக்களிடத்தில் சென்று அவர்கள் எரேமியாவின் வார்த்தையை கேட்காதனால் திரும்பி சென்று விடுகிறார். ஆனால் ஆண்டவர் அழைப்பு விடுகிறார், மறுபடியும் வா, என்கிட்ட திரும்பி வா, என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்றார். தன்னிடம் உள்ள தேவையானவற்றை விட்டுவிட்டு, தேவையற்றவற்றை முழுமையாக விட்டுவிட்டு தேவையான ஆண்டவரிடம் ஒருவர் வந்தார், அவர் மிகுந்த கைமாறு தருவார் என்பது உறுதியாக இருக்கிறது. தேவையானவற்றை விட்டுவிட்டு தேவையானவரை தேடி வா, திரும்பி வா என்று இறைவன் அழைக்கிறார். அன்பார்ந்தவர்களை, ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கும் போது மட்டுமே நம்மால் மிகுந்த கனி தர முடியும் என்ற விளக்கத்தை தருகிறார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அது மாதிரி தாங்க மனிதர்கள் பெரும்பாலும் இரண்டுக்கும் ஆசைப்படுவதால் ஆபத்தில் பல நேரங்களில் சிக்கி தவிக்கிற நேரம் வந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, மனிதருக்குள்ளே நாலு மகிழ்ச்சி மத்தளமிட வேண்டும் என்று ஒரு சிலர் நம்மிடமிருந்த முழுமையான தீய எண்ணங்களை கழித்து ஒழிக்க வேண்டும் என்ற உணர்வை தருகிறார் கடவுள். ஒரு சில அவசியமற்றவைகளை துறந்து தூர தள்ளிவிட வேண்டும். நம்மிடையே ஒரு சில தீய பண்புகளையும் நம்மிடமிருந்து எரித்து சாம்பலாக்கி விட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த நல்ல முத்தை தேடி எடுத்துக்கொள்ள முடியும். என்பார்ந்தவர்களை, அந்த புதையலை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சி என்பது எப்போதும் நம் அருகிலே உள்ளது. அதை நமக்கு மிகவும் தூரமாக்குவது நாம் தான். நிலையான மகிழ்ச்சியை நமக்குள் உருவாக்க வேண்டுமெனில் நாம் இழந்தே ஆக வேண்டும் என்ற உணர்வை கடவுள் தருகிறார். உன்னை இழக்காம ஒன்னு கிடைக்காது என்ற உணர்வு. அவரிடம் திரும்பி போக நம்மில் இருக்கிற தீய எண்ணங்களை, நம்மில் இருக்கிற தீய நாட்டங்களை நம்மையும் முழுமையாக இழந்து புது மனிதனாக புத்துயிர் எடுத்து அவரிடம் திரும்பி செல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று நமது புதையல் வித்தியாசப்படுகிறது. சிலருக்கு டிவி, கம்ப்யூட்டர், போனு, மதுபானம், இந்த மூவிஸ், திரையரங்குகள், ரசிக மேடைகள், போடுகின்ற டிரெஸ், கோல்டு, சில்வர், இவற்றின் மீது அதிக பற்று வந்து விடுகிறது, அதிக ஆசை இருக்கிறது. இதனால் தான் அவர்கள் அதை புதையலாக பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இதில் நிலையானது நிலையற்றதை பற்றி மனம் சிந்திக்கவே முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். அதே மூளை அப்படியே கசக்கி போட்ட மாதிரி ஆயிடுது நமது வாழ்க்கை. ஆகவே தான் நாம் முழுமையாக நமது வாழ்வு கரைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற உணர்வோடு, எப்படி அந்த புதையலை கண்டுபிடித்த உடனே ஓடி சென்று தன்னிடமிருந்த அனைத்தையும் விற்று அதை வாங்கிக் கொள்ளுவது போல நாம் இறைவனை புதையலாக கொண்டுள்ளோம். அவரிடம் திரும்பி போகிற பொழுது ஒரு பொக்கிஷமாக நமது வாழ்க்கை மாறுகிறது. அதற்காக இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை உணர்ந்து நம் தீய எண்ணங்களை, நம்மில் இருக்கிற சுய அந்த நான் என்ற அகந்தை, நான் இந்த எல்லாத்தையும் முழுமையா அழிச்சு ஒழிச்சு எழுந்து போய்விட்டு அவரிடம் செல்வோம். ஆசீர்வாதம் நிச்சயம். பிலிப்பியர் 3:8 சொல்லுவது போல, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராகி கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் என்று பவுலடியார் சொல்லுவது போல, நாம் நம்மை இழக்க தயாராக இருப்போம். மகிழ்ச்சியை நமது வாழ்விலே கொண்டு வர நமது தீய சிந்தனைகளை இழந்து அவரிடம் திரும்பி போவாமா? ஜெபிப்போமா? அன்பு இறைவா,
நாங்கள் எங்கள் தீய நாட்டங்களை இழந்து உண்மையை முழுமையாக பிடித்துக்கொள்ள உம்மிடம் திரும்பி வர, ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும் என்பது போல நாங்கள் என்ற அகந்தை, நாங்கள் என்ற தீய சிந்தனை, நான் என்ற உணர்வு முழுமையாக அகற்றப்பட்டு புதையலாகி உண்மையை தேடி வர எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.